ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனாக மாற்றணும். அதுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், போன ஒரு டே 6 டே 5லலாம் வந்து சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், கண்ணை மட்டும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனாக மாற்றணும். ஓகேவா, சி ஈக்குவேஷனாக மாற்றணும். என்ன பண்ணுவோம், சிம்பிளாக ப்ளஸ் கே அவ்வளோதான் ஈக்குவல் டு 0. கரெக்டாக? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாமா, எஸ் இன்டு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3s ப்ளஸ் 2 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0 இருக்குது. அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் கே. கரெக்டாக? ஈக்குவல் டு மைனஸ் கே. ஓகேவா? எஸ் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன வரும், எஸ் கியூப் ப்ளஸ் 3s ஸ்கொயர் ப்ளஸ் 2s ஈக்குவல் டு மைனஸ் கே. இப்போ அடுத்து ரூட் ஓவர் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, இது உங்களுக்கு தெரியும் தானே, பேசிக்ஸ் இதெல்லாம், டிவைடட் பை 2a 2 இன்டு 3. கரெக்டாக? எஸ் இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். இந்த பக்கமாக சால்வ் பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எஸ் மைனஸ் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓவர் 36 மைனஸ் 24 டிவைடட் பை 6. ஓகேவா? எஸ் மைனஸ் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓவர் 12 டிவைடட் பை 6. ஸோ மைனஸ் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 12 எப்படி பிரிக்கலாம், 12 அப்படின்னா 2 போட்டோன்னா 6 2 சார் 12, அகைன் 2 போட்டோன்னா 3. ஓகேவா? எஸ் 2 ரூட் 3 டிவைடட் பை 6 எஸ் ஈக்குவல் டு, இதை நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒரு சிலர் கேட்கலாம், சார் கேல்சி இல்லாமல் எப்படி சார் சால்வ் பண்ண முடியும், இது கேல்சி இல்லாமல் சால்வ் பண்ண முடியும் எப்படின்னா, மைனஸ் 6 டிவைடட் பை 6 நான் உங்கள் முன்னாடி தான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ரைவா, இது ரெக்கார்ட் டெஸ்ட்டும் கிடையாது, பாருங்க நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். டிவைடட் பை 6. ஓகேவா? அது நம்ம வெளியே சுற்றி தான் வந்திருக்கேன், நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பயங்கரமாக உட்காந்துலாம் படிச்சுட்டு வரல. ஓகேங்களா? அப்படியே நம்ம ஃப்ளோவில் நடந்தது தான். ஸோ -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 நம்ம எப்படி எழுதலாம், 1.732 டிவைடட் பை 3. கரெக்டாக? இப்போ ரெண்டே சால்வ் பண்ணுங்கள். என்ன வரும், 0.63 சார் 18 வராது, 5 தான் வரும். ஏன்னா 60 சார் 18 வரும். ஸோ 5 3 சார் 15. ஸோ ரிமைனிங் 2 7 3 சார் 21, ரிமைனிங் 2 7 3 சார் 21, ரிமைனிங் 1 பட் ரிமைனிங் 1 போட்டோம்னா 3 வேணாம். ஓகேங்களா? போதுமானது. ஸோ எஸ்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது, -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.577 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஸோ ரெண்டு வேல்யூ இருக்கும் இதில். ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே, ஒன்று வந்து எஸ் ஈக்குவல் டு -1 ப்ளஸ் 0.577 வித்தவுட் கேல்சியில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதான் கரெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா 1.00 0.577 என்ன வரும், 324.0. இது என்ன மைனஸ் சைன். ஸோ பார்த்தீங்கன்னா -0.4, இது என்ன 2வா 1ஆ, எஸ் ஈக்குவல் டு 2, எஸ் ஈக்குவல் டு -2. ஓகேவா? எஸ் மொத்தம் வந்து 3 போல் 3 0வா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே உடஞ்சு என்ன செஞ்சிடும், பிரேக் அவே ஆகி 2 போல இன்ஃபினிட்டியில் மீட் பண்ணும். இது ஒரு ஆரல் பிரான்ச். ஓகேவா? சாரி மாற்றி சொல்கிறேன், இது ஒரு ஆரல் பிரான்ச், இது ஒரு ஆரல் பிரான்ச், இது ஒரு ஆரல் பிரான்ச். இது என்ன செய்யும், இன்ஃபினிட்டியில் இருக்கக்கூடிய 0 போய் மீட் பண்ணும். ஓகேங்களா? அதெல்லாம் போடுங்க. இப்போ இது ரெண்டில் எது வேலிடான பிரேக் பாயிண்ட்ஸ், பிரேக் அவே அப்படிங்கிறது எங்கே நடக்கும், பிரேக் அவேங்கிறது எங்கே நடக்கும், 0ல இருந்து -1 கிடையில தான் பிரேக் அவே நடந்திருக்கு. அப்போ -1.577 சொல்லக்கூடிய இது வேலிடான பிரேக் பாயிண்டா, கிடையாது. ஸோ இது ஆன்சர் கிடையாது. ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, -4.2222 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தப்பு இல்லை, ஏன்னா நம்ம அக்யூரேட்டாக போட முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான்